நீங்கள் சின்ன வயசில் இருந்த மாதிரி சந்தோஷமாக இப்போ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இழந்த சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப வரும். அதாவது நம்ம ஏன் சின்ன வயசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது மூலமாக நமக்கு நிறைய சந்தோஷம் கிடச்சிருந்துச்சு. இப்போ நம்ம லைஃப் ரொம்ப பிஸியானதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கெல்லாம் செய்ய மறந்துட்டு நம்ம காசு சம்பாதிக்கிறது நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட சந்தோஷத்தெல்லாம் இழந்து இப்போ சந்தோஷமாக இல்லாமல் நிற்கிறதே நிற்கிறோம். ஸோ இப்போ நம்ம இழந்த சந்தோஷத்தெல்லாம் எப்படி நம்ம திரும்ப பெறுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். முதல்ல ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன வயசில் எந்த விஷயத்தை செய்யும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படிங்கிறத விஷயத்த ஒரு 10 விஷயத்தை நீங்கள் எடுத்து பேப்பரில் எழுதிக்கிங்க. அந்த 10 விஷயத்தையும் 10 வாரத்துக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு விஷயமா நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சின்ன வயசில் லீவ் விட்டால் ஊருக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்திருக்கும். அது மூலமாக உங்களுக்கு நிறைய சந்தோஷம் கிடைச்சிருக்கும். அதை நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில பேர் சின்ன வயசில் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு ஏர்லி மார்னிங்கில் டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு பேப்பர் படிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 விஷயத்தை 10 வாரத்துக்கு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு விஷயமா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இழந்த சந்தோஷம் உங்களுக்கு மீண்டு வரும்.